அனைவருக்கும் வணக்கம். இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல். பேசுகிறேன்னா உங்கள் கீதாஸ்ரீ ஊர்காலன். எல்லோருக்குமே ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அதை எப்படியெல்லாம் நம்ம நிறைவேற்றணும், நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு டைரி எடுத்து டெய்லியும் நான் எழுதுனேன். என்னென்ன எனக்கு வேணும், எது தேவை, அது எல்லாமே நடந்தது மாதிரி கற்பனை செஞ்சு நான் அதை எழுதுனேன். டெய்லியும் 5 லைன், நேரம் இருக்கிறப்ப 10 வரி. எனக்கு தேவையானதுகளை பூரா நான் ஆர்டர் பண்ணி எழுத ஆரம்பித்தேன். எழுத ஆரம்பிக்கும்போது எனக்கு அதெல்லாம் ஒன்றொன்னா எனக்கு கிடச்சது. அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எனக்கு எந்த வேலை இருக்குதோ, எந்த வேலை கிடைக்குதோ, அதெல்லாம் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதை நான் செய்வேன். நம்ம ரொம்ப படிச்சிருக்கோம், நிறையா படிச்சிருக்கோம், இந்த வேலையெல்லாம் செய்யலாமா அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். எந்த வேலையாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சு அதை ரசித்து நான் செய்வேன். அதுக்கான சம்பளம் கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம செய்த வேலைக்கு சரியான சம்பளம் கிடைக்கும்போது நம்மளோட மனம் ரொம்ப மகிழ்ச்சி அடையும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப அழுதுருக்கேன். எல்லாரும் வாழ்கிற ஒரு சந்தோஷமான குடும்பம் நம்மளுக்கு ஏன் கிடைக்கல, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம நல்லா படிச்சிருக்கோம், ஏன் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் முருகக்கடவுள் எனக்கு நல்ல பெரிய வீட்டை கொடுத்தாரு, நல்ல கணவரை கொடுத்தாரு, அந்த கணவருக்கு நல்ல வேலையை கொடுத்தாரு. அந்த கணவர் என் கூட நல்லா பாசமாக, அன்பாக, மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி கொடுத்தாங்க. இது எல்லாமே எனக்கு நடந்தது இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், என்னோட முருகக்கடவுள். முருகர் என்னோட வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி குடிக்கிற தண்ணி கிடைக்காம நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். போய் தெருக்குழாயில் போய் தண்ணி பிடிச்சா எனக்கு தண்ணி விடவே மாட்டாங்க. அதனால் நான் ரொம்ப அழுதுருக்கேன், கண்ணீர் விட்டு ரொம்ப அழுதுருக்கேன், ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருக்கேன். தண்ணி கூட நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்ம வாழ்க்கை எப்படா மாறும், நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் நினப்பேன். நான் பிறந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ரொம்ப குடிசை வீட்டில் தான் நான் வாழ்ந்தோம். இளமையிலேயே எனக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்காதனால எல்லாருமே ஏசுவாங்க, பேசுவாங்க, வைவாங்க, திட்டுவாங்க. எல்லாமே நான் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கேன், வாழ்ந்திருக்கேன். நல்லா படித்தேன். படித்த படிப்புக்கு தகுந்த வேலையும் கிடைக்காம அதனாலேயும் நான் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, ரொம்ப கேவலப்பட்டிருக்கேன். அதனால் மனசு நொந்து போய் நான் கடைசியாக வந்த இடம் வேல்மாறல். தொழிலில் முன்னேற்றம் அடையணும்னா வேல்மாறல் படிக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு டெய்லியும் வேல்மாறல் பதிகத்தை படித்தேன். என்னை ஏளனமாக பேசினவங்க எல்லாருமே மனசு மாறி மனம் திருந்தி என்னை என்கிட்ட பாசமாக பேசினாங்க. எனக்கு பெரிய வீடு கிடச்சது. அது எல்லாமே முருகர் தான் காரணம். முருகர் இல்லைன்னா இன்றைக்கி நான் எதுவுமே கிடையாது. எனக்கு தண்ணி கிடச்சிது, எங்கன பைப்பு திருகுனாலும் என் வீட்டில் தண்ணி கிடச்சிச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் முருகப்பெருமான், வேல்மாறல் தான். இன்றைக்கி நான் நல்லபடியாக பேசுகிறேன். எனக்கு நல்ல பேச்சை கொடுத்துருக்காரு கடவுள், நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு, நல்ல அறிவை கொடுத்துருக்காரு. நான் பேசுகிறது இன்றைக்கி 100 பேர் கேட்குறாங்கன்னா அது காரணம் முருகக்கடவுள் தான். என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு. எனக்கு என்ன நடந்தாலும் அது முருகன் அருளால் மட்டும்தான் நடக்குதுன்னு நான் நம்பினேன். அது எல்லாமே எனக்கு ஒன்றொன்னா கிடைக்குதுங்க. நீங்களும் நம்பிக்கையோடு நம்புங்க. உங்களுக்கும் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், நீங்கள் கேட்காததும் கிடைக்கும். நான் ஒன்று கேட்டோம்னா முருகர் 3ஆக கொடுக்குறாரு. அதை என்னோடய லைஃப்பில் அது எல்லாமே நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் முருகர் தான். நான் படித்த அந்த வேல்மாறல் தான். வேல்மாறல் படிக்க படிக்க வேல் என்னோட மனசுக்குள்ளே போய் என்னோட ஆள் மனசை மாற்றி எதுக்குமே கவலைப்பட வேணாம், சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.